மக்களே வணக்கம். நம்ம இன்னைக்கு வெண்டைக்காய் புளிக்குழம்பு செய்ய போறோம். அதுக்கான தேவையான பொருட்களை நான் எடுத்து வச்சிருக்கேன். பாருங்க, ஒரு 20 வெண்டைக்காய் கிரீனரியா நல்லா ஃப்ரெஷ்ஷான இருக்க காய் வந்து கழுவி எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் தேங்காய் பத்தை ஒரு 4 பீஸ் எடுத்துக்கிறேன். கொத்தமல்லி ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். இதோட கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன். பாருங்க, ஒரு 4 இனுக்கு உருவி வச்சிருக்கேன். 4 தக்காளி பழம் வச்சிருக்கேன். அதோட புளி கொஞ்சம் ஊற வச்சு வச்சிருக்கேன். பாருங்க, புளி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் உப்புத்தூள், நாங்கள் எங்கள் வீட்லேயே செஞ்ச மிளகாய் தூள் ஒரு 2 ஸ்பூனு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் தனியாத்தூள், இதுவும் நாங்கள் வீட்லேயே செஞ்சது ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கிறேன். பெருங்காயம் பாருங்க, நல்ல ஒரு சின்ன ஒரு ஸ்பூன்ல 1 ஸ்பூன் பெருங்காயம் எடுத்து வச்சிருக்காங்க. இதெல்லாம் தான் வச்சுதான் நம்ம இன்னைக்கு வெண்டைக்காய் புளிக்குழம்பு செய்ய போறோம். வெண்டைக்காய் புளிக்குழம்பு செய்யறதுக்கு முன்னாடி பாருங்க, நல்லா எனர்ஜியா இருக்கணும் இல்லைங்களா, அது குடிக்கிறதுக்காக 2 ஆப்பிள் எடுத்து வச்சிருக்கேன். ஆப்பிள் ஜூஸ் போட்டுட்டு ஃப்ரெஷ் ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா நான் வெண்டைக்காய் புளிக்குழம்பு ப்ரிப்பேர் பண்ணலான் இருக்கேன். அதுக்கான ஆப்பிள் 2 எடுத்து வச்சிருக்கேன். பாருங்க, இப்போ தோல் சீவிடலாம். தோல் சீவிட்டு பீலை வச்சு தோல் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். தோல் சீவி எடுத்து வச்சிட்டேன். இப்போ நம்ம ஜூஸ்க்காக திருவுறது வச்சு போறேன். இந்த கொப்பரை திருவுறதுல பெரிய காயில ஸ்லைஸ் பண்ணுவோம் பாருங்க, அந்த சைடை வச்சுட்டு நல்லா நெய்ஸா இது பண்ணிட்டா ஈஸியா இருக்கும். பாருங்க, ஆப்பிள் நல்லா நான் கிரேட் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். பாருங்க, போட்டேன். இதுலயே பாருங்க, ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் சக்கரை நான் ஆட் பண்ண போறேன். எனக்கு இதுவே போதும். இல்லை, நான் பால் ஆட் பண்ண மாட்டேன். அப்படியே கிரைண்ட் பண்ணிட்டு வாட்டர் மட்டும் எனக்கு தேவையான அளவுக்கு நான் யூஸ் பண்ணிக்க போறேன். பாருங்க, இப்போ கிரைண்ட் பண்ண போறேன். பாருங்க, நல்லா ஃபுல்லா கிரைண்ட் ஆயிடுச்சு. இதுல நான் எனக்கு தேவையான அளவுக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ண போறேன். ஃப்ரெஷ்ஷான ஜூஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெஷ்ஷான ஆப்பிள் ஜூஸ் இதை நான் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வெண்டைக்காய் புளிக்குழம்பு நான் செய்ய போறேன். ஒரு பெரிய வெங்காயம், ஆனியன் சேர்த்து எடுத்து வச்சிருக்கேன். இந்த 4 தக்காளி ஆனியனும் போட்டு இப்போ நம்ம கிரைண்ட் பண்ண போறோம். இதோட நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய தனியா பவுடர், மிளகாய் பவுடர், சால்ட் பவுடர், இது எல்லாத்தையும், மஞ்சத்தூள், இது எல்லாத்தையுமே நம்ம கிரைண்ட் பண்ணுறதுக்காக எடுத்துக்கிறோம். பெருங்காயம் மட்டும் ஃபைனலாக நம்ம போட்டு இறக்கிக்க போகிறோம். இதை எடுத்து வச்சுருக்கிறேன். புளி இதிலே போட்டு ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த தேங்காய் ஒரு 4 பீஸ் எடுத்து வச்சுருக்கீங்க, இதையும் இதிலே சேர்த்து நான் கிரைண்ட் பண்ணிக்க போகிறேங்க. கடாயில் எண்ணெய் ஒரு புளிக்கரண்டி ஊற்றிருக்கேன். இப்போ இந்த ஒரு இன்ச் அளவுக்கு, ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் வெண்டைக்காய் வந்து இதில் போட போகிறோம். பாருங்க, இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆனால் போதும். வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு. பாருங்க, எண்ணெயில சின்ன வெங்காயமும் வெண்டைக்காயும் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து ஒரு சின்ன பிளேட்ல மாற்றி வச்சுக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. பாருங்க, வடகம் போட்டேன். பாருங்க, வடகம் நல்லா பொரிச்சு வருது. பாருங்க, ஏன்னா போதும் இவ்வளோ இருந்தாவே, ஏன்னா மசாலாலாம் வேகும்போது ரொம்ப கருத்து போயிடும். அதுக்காக பாருங்க, இது கருவேப்பிலை போட்டேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த மசாலாவை ஆட் பண்ணியாச்சுங்க. போட்டு இது எண்ணெயில் கொஞ்ச நேரம் வேகட்டும். பாருங்க, நல்லா வதங்கிடுச்சு. பாருங்க, மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த நம்ம வதக்கி வச்சிருக்கிற வெண்டைக்காவை இது ஆட் பண்ணுவோம். இல்லை, இந்த மசாலா வெண்டைக்காய்க்குள்ள ஏறதுக்காக நம்ம இதில் போட்டு வதக்கி விட்டுருவோம் கொஞ்ச நேரம். இப்படி பாருங்க, நல்லா வதங்கிருக்கா. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணோம்னா, அந்த பெருங்காய பொடி சொன்னோம் இல்லைங்களா, இப்போ தான் அதை ஆட் பண்ண போகிறோம். பாருங்க, பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கலரிட்டு இப்போ நம்ம தண்ணி, இது நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வாட்டர் அதில் ஆட் பண்ணிவிட்டு பாருங்கள், மசாலா தண்ணி ஆட்டி வச்சுருக்க பாருங்கள், இதையே நான் இதில் ஊற்ற போகிறேன்.
பாருங்க ஊற்றியாச்சு. பாருங்க உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் லிட்டு போட்டு மூடி வச்சிருங்க. அவ்வளோதான். பாருங்க குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி தழை மட்டும் மேலே தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு போகிறோம். ரெடி ஆயிடுச்சு பாருங்க.